The markets are at an all-time high. You must be wondering what to do now. Is it a right time to invest? என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசுறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஷாம் சேகர்ங்கிற பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இங்கிலீஷில் பேசுவோம். வர 1 ஜூலை சனிக்கிழமை அன்னைக்கு 3 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. காலையில் 10 மணிக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் 2025 நேவிகேட்டிங் த நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். அதை தொடர்ந்து 11 மணிக்கு போர்ட்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை தொடர்ந்து 1:30 மணி ஐஎஸ்டிலையும் 12 மணி ஜிஎஸ்டிலையும் NIO வார் அண்ட் மார்க்கெட்ஸ், ஹவு டு வார் அஃபெக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த வெபினாரில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய இன்சைட்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மேக்கிங் அப் ஃபார் லாஸ்ட் டைம். முக்காவாசி பேர் முதலீடு செய்வதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறுகிறார்கள். சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, உண்மையா? உங்களுடைய அனுபவம் என்ன? கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் முதலீடு செய்ய வேண்டிய நேரத்தில் முதலீடு செய்ய தவறுகிறார்கள். உடனே நான் ரீட்டைல் இன்வெஸ்டரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 2 வகையான உதாரணங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் உதாரணம், மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன நேரத்தில் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்த்த ட்விட்டர் ஹேண்டிலோ இன்ஃப்ளூயன்சரோ என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் சில நிமிடங்கள் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது முதலீடு செய்ய வேண்டிய தருணம். முதலீடு செய்ய வேண்டிய தருணத்துல மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லக்கூடிய நபர் முதலீடு செய்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? நீங்க தவறி இருப்பார். அவர் தவறுறது கூட இல்லை, கோடிக்கணக்கான பேர் அவரை பின்பற்றி வாய்ப்பை நழுவ விட்டுருப்பாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சரை கொஞ்சம் ஓரமாக வைப்போம், ஃபண்ட் மேனேஜருக்கு வருவோம். ஒரு நண்பர் மிகச்சிறந்த ஃபண்ட் மேனேஜர், பயங்கரமாக காசு பண்ணவர், ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவரோடது. அவர் என்ன பண்ணாரு, இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் எக்கச்சக்க காசு பண்ண எல்லா ஸ்டாக்கையும் வித்துட்டு கேஷுக்கு போனார். எப்பன்னா 1 வருஷம் முன்னாடி. கேஷுக்கு போயிட்டு என்ன சொன்னார் நண்பர், மார்க்கெட் இங்கேருந்து பயங்கரமா சரியும், வேல்யூவேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட், லாஜிக்கு, ஆர்டிக்கல் எழுதுறாரு, டிவியில் வர்றாரு, ட்விட்டரில் போடுறாரு, பயங்கரமா கம்பு சுத்தி போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார், நான் வித்துட்டேன், நான் வித்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகாது கீழே போகும் அப்படின்றத அந்த நிலைப்பாட்டினுடைய ஒரு வரி சாராம்சம். பட் மார்க்கெட் நம்ம சொல்றதெல்லாம் கேட்காதுங்க. இன்ஃப்ளூயன்சர் சொல்றதையும் கேட்காது, ஃபண்ட் மேனேஜர் சொல்றதையும் கேட்காது. மார்க்கெட் அதுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் படி தான் வேலை செய்யும். பட் இதை அதிக ஈகோ உள்ள இன்ஃப்ளூயன்சரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, அதிக ஈகோ உள்ள ஃபண்ட் மேனேஜரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதனால என்ன நடக்குது, அவங்க ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைப்பாடை எடுத்துடுறாங்க பொதுவெளியில். இப்போ அவங்க உரிமை, எந்த நிலைப்பாடு வேணா எடுக்கலாம், அவங்க பர்சனல் சாய்ஸ், அவங்க ரைட். பட் அவங்கள கண்மூடித்தனமா மதிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும்ன்றதா இந்த இடத்துல கேள்வி. இப்ப நீங்க அதுல ஒருத்தரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு அவரை கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருவீங்க. வைக்கும் போது உங்களுக்கு பின்னாடி ஒரு லைட்டு கூட தெரியலாம். பட் அந்த லைட் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல வேலை செய்யாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் எக்ஸ்ட்ரீமாகவும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை உடைச்சி சுக்கு நூறாக்கிரும். அப்போ பின்பற்றக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடுவார்கள், முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டு விடுவார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டுட்டா ஒரு பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனை என்னன்னா, எப்ப நீங்க ரியலைஸ் பண்றீங்க வாய்ப்பை நழுவ விட்டுட்டீங்கன்னு, உடனே ரியலைஸ் பண்றது இல்லை. மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 25% ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்க வருத்தப்படுறீங்க, கோவப்படுறீங்க, டெஸ்பரேட் ஆயிடுறீங்க. ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு ஆர்வ கோளாறு, இன்னும் நம்ம வாய்ப்பை நழுவ விட்டுருமோன்ற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உணர்வு, இதெல்லாம் உங்க லைஃப்ல பிரைம் எமோஷன்ஸ் ஆயிடுது. அதெல்லாம் பிரதானமான உணர்வுகள் ஆயிடுது உங்களுடைய மனநிலையில. இது என்ன பண்ண செய்யுது, உங்களை அந்த இடத்துலயோ இல்ல அதுக்கும் மேலேயோ இன்னும் நிறைய பணத்தை கொண்டு போய் கொட்ட செய்யுது.
இப்போ என்னுடைய ஃபண்ட் மேனேஜர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. ஒருவேளை அவர் இப்போ வாங்கிட்டு இருக்காருன்னா அவரும் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்க, டெய்லி பேசுறதுனால கன்வீனியன்ட்டா அந்த பாட்டம்ல சொன்னதெல்லாம் மறந்துட்டு ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது அவங்க வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் வேற ஏதாவது ஒன்று இருக்கும், பழைய தூசி தட்டி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறவங்களும் அந்த ஸ்டாக்கை போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யாருமே ரியலைஸ் பண்ணாத விஷயம் என்னன்னா, நம்ம உரிய நேரத்தில் எப்படி வாய்ப்பை நழுவ விட்டோங்கிறத ரியலைஸ் பண்றதில்லை. அப்படி ரியலைஸ் பண்ணாதனால மேலே போய் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே சுத்தமாக இன்வெஸ்ட் பண்றது இல்லை, மேலே அதிவேகமாக இன்வெஸ்ட் பண்றதுங்கிற ஒரு உளவியல் ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்லையும் லைஃப்லையும் வந்துடுது. இது தவறானது. இப்போ என்ன நடக்கும்னா, மார்க்கெட் ஏறின ஒரு இடத்துல நிறைய பணத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும், வா 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 வான்னு எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிடும். அந்த இடத்துல என்ன நடக்கும், நீங்க போய் இன்ஃப்ளூயன்சரை கேட்பீங்க, என்ன சார் பண்றது அப்படின்னு. அவர் வேற ஏதோ ஒன்று சொல்லுவார். ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்லுவார், டிவியில் வரமாட்டார், சிம்பிள். ட்விட்டரில் போட மாட்டார், நியூஸ் லெட்டரை பொதுவெளியில் அனுப்பாமல் கஸ்டமர்ஸ் மாத்திரம் அனுப்புவார். இப்படி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை எடுத்தவெல்லாம் காணாமல் போயிடுவான். ஆனால் ரெண்டு இடத்துலயும் உங்களை எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்க வச்சிருவாங்க. ஒன்று மார்க்கெட் பாட்டம்ல வாங்க விடாம செஞ்சிருவாங்க, அல்லது வாங்க வேண்டிய நேரத்தில் உங்களை தடுத்துருவாங்க. அப்புறம் வாங்கக்கூடாத நேரத்தில் அவங்க வாங்க வச்சிருவாங்க. இது நிச்சயமாக எந்த முதலீட்டாளரும் செய்யக்கூடாத ஒரு விஷயம். இதுதான் செய்யக்கூடாத விஷயம்ன்றதை நான் தெளிவாக சொல்றேன். இப்போ நான் ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன், ஒரு மேனேஜராக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் இதை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒரு இடத்துல நம்ம பணத்தை போடுறோம்னா அந்த இடத்துல பணத்தை போடுறதுக்கான நியாயம் இருக்க வேண்டும், முகாந்திரம் இருக்க வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ மார்க்கெட் கரெக்டாக இருந்தோ அப்படி மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஒரே நாளில் பீக்கில் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணிட்டோமேன்ற உணர்வில் பணத்தை போடுறத ஒவ்வொரு முதலீட்டாளரும் தடுக்க வேண்டும். இதுதான் அவனுடைய பிரைமரி டியூட்டி. இதை இன்னைக்கு நம்ம சொல்லாமல் என்னைக்கு சொல்ல போகிறோம்? இன்னைக்கு தான் நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி மார்க்கெட் இறங்கும்னு சொன்னவங்க இன்னைக்கு அது ஏன் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸாக பாருங்கள். எனக்கு தெரியாது, நான் பார்க்கறது இல்லை. பட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எனக்கு அது ரெலவெண்ட் இல்லை, உங்களுக்கு தான் அது ரெலவெண்ட். அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ சொல்கிறது தப்பானா கூட பரவாயில்ல, பட் அது உங்களுக்கு ஒரு வகையில் உதவும். எப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் காஷியஸாக இருப்பீங்க. ஏன்னா சில நேரங்களில் காஷன் பண்றது நல்லது. அங்கேருந்து மார்க்கெட் மேலே போனா கூட தொடர்ந்து காஷன் பண்றது நல்லது. ஏன்னா இன்வெஸ்டர் காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் காஷன் இஸ் அ குட் திங். ஆனா மார்க்கெட் ஏற்கனவே விழுந்த பிறகு காஷன் பண்றதும் பயமுறுத்துறதும் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ குட் திங். அண்ட் நீங்க ஒரு முதலீட்டாளராக முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டியது, மார்க்கெட்டை எப்போ நீங்க ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்போ அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கணும், எப்போ நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கணும், எப்போ அதில் காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது. மேலே மார்க்கெட் இருக்கும்போது காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்குது. நிறுவன மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு இருக்கும்போது காஷியஸாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கும்போது அல்லது சரிந்து அங்கேருந்து ஒரு 20% விழுந்த பிறகு நீங்கள் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் விட்டதை பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் பணத்தை போட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து பணத்தை போடுறதுக்கான ஒரு தைரியம் கிடைக்கும். மாறாக நீங்கள் மேலேயே எல்லா காசையும் போட்டீங்கன்னா கீழே வரும்போது உங்களுக்கு பணத்தை மேலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் வராது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் விட்டதையும் பிடிக்க மாட்டீங்க, மேலும் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இன்னைக்கு நீங்கள் அலர்ட்டாக காஷியஸாக இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்கியோ அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும், அல்லது இன்வெஸ்ட் பண்ண கூடாது. எங்கே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல முதலீடுகளை தள்ளி போட வேண்டும். இதை நீங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த இடத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். விட்டதை பிடிக்கிறேன் என்று மேலும் விடமாட்டீர்கள். மறுபடியும் வாய்ப்பு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது யோசித்து அந்த வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக அந்த வாய்ப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அந்த வாய்ப்பை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.